Hello students, for class 12 probability distribution exercise 11.4 11.5 ரொம்ப important. அதனால தான் 11.123 ஸ்கிப் பண்ணி 11.45 எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், பட் வேறஸ் 1 2 3 கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அப்படியே ஃபார்ம்டாக தென் சப்ஸ்டிடியூஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதனால தான் 11.4 11.5 தொடர்ச்சியாக நான் கொடுக்க போகிறேன். இன்ட்ரடக்ஷனோட உங்களுக்கு கிளாஸ்லேயே சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சிக்மா f(x) = 1 அப்படின்னு சொல்லி வரும். அதனுடைய வேல்யூ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 வேறு k வேல்யூ 1 2 3 எட்ஸெட்ரா n வரைக்கும். So for the first question, f(x) = 1/10 for x value 2 and 5, 1/5 for x value 0 1 3 4. So probability density function mass function வரப்போ இந்த மாதிரி ஒரு டேபிளர் காலம் போட்டுக்க. இந்த x value எல்லாம் எடுத்து எழுதிக்க. என்னென்ன இருக்குது 0 2 1 to 5 அப்படியே எழுதிட்டு அதனுடைய probability value. இது வந்து probability n of a by n of s. You know probability always இந்த ரேஞ்சில் தான் இருக்கும், 0 to 1. ஸோ இப்போது இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஃபார்முலா வந்து மீனுடைய ஃபார்முலா e(x) எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் சிக்மா எக்ஸ் இன்ட்டு f(x). இந்த எக்ஸையும் இந்த f(x)ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸும் f(x), எக்ஸ் f(x). ஸோ அதனுடைய சம்மேஷன் தான் சிக்மா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் 2.3. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் சப்டிவிஷன் 1 ஓவர். அடுத்து சப்டிவிஷன் அதுலேயே வேரியன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இந்த கொஸ்டினில் தே ஆர் ஆஸ்கிங் மீன் அண்ட் வேரியன்ஸ். மீன் அப்படின்னா e(x), வேரியன்ஸ் அப்படின்னா e(x)² மைனஸ் e(x)² இதுதான் வேரியன்ஸோட ஃபார்முலா. ஸோ e(x)² வேணும் அப்படின்னா இந்த எக்ஸ் வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி எழுதணும். இங்கே இருக்கிற எக்ஸ் வேல்யூவை 1² 2² 3² 4² 5². இந்த ப்ராபபிலிட்டி ரிமைன்ஸ் சேம். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ எகெயின் அந்த ப்ராசஸ் சம்மேஷன் இது மல்டிப்ளை திஸ் அண்ட் திஸ் மல்டிப்ளை தென் ஆட் ஆல் திஸ். ஸோ யூ ஆர் கெட்டிங் ஆன்சர் as 8.1. இப்போ நம்ம வேரியன்ஸ் கண்டுபிடிக்கல, e(x)² தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ யூ சப்ஸ்டியூட் in the formula. இது 8.1, இது 2.3 ஹோல் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் 2.81. சப்டிவிஷன் 2 f(x) வந்து 4 - x/6ன்னு இருக்குது. எக்ஸ் வேல்யூ 1 2 3. ப்ரீவியஸாக எக்ஸ் வேல்யூ டைரெக்டாக கொடுத்தாங்க. இங்கே இந்த எக்ஸ் வேல்யூ 1 2 3ல் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ப்ரீவியஸ் செம்மில் ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து டைரெக்டாக இங்கே இருக்குது. பட் இந்த கொஸ்டினில் அந்த எக்ஸனுடைய வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி இந்த 3 ப்ராபபிலிட்டி வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டு இந்த டேபிளர் காலம் நம்மளாக ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஈஸ் இந்த மாதிரி போட்டு இது எக்ஸு இது f(x). f(x)ல் ப்ராபபிலிட்டி இருக்கும், எக்ஸில் அந்த டிஸ்க்ரீட் வேல்யூ இருக்கும். ஸோ மீன் ஈக்குவல் டு இது வந்து ஆக்சுவலாக டிஸ்க்ரீட் ஃபங்க்ஷன். டிஸ்க்ரீட்னா தனித்தனியாக இருக்கும், ஹோல் நம்பராக 2 3 5 10 இந்த மாதிரி ஹோல் நம்பராக இருக்கும். மீன் வந்து e(x) ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு f(x). இப்போ தான் நம்ம மீன் கண்டுபிடிக்கிறோம். சப்டிவிஷன் 2 பார்த்துட்ருக்கோம். மீன் ஃபார்முலா என்ன? சிக்மா எக்ஸ் இன்ட்டு f(x). இதுதான் மீன் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. ஸோ எக்ஸ் என்ன? இந்த மேலே இருக்கிற வேல்யூ எக்ஸு. f(x) என்ன? கீழே இருக்கிற வேல்யூ. ஸோ இது மல்டிப்ளை, இந்த ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் 1.67. அடுத்தது வேரியன்ஸ் கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு we need e(x)². ஸோ இங்கே எக்ஸுன்னு இருந்தது, இங்கே x² அப்படின்ட்டு இருக்கு. ஸோ எக்ஸை ஸ்கொயர் பண்ணி எழுதிக்க. ஸோ இது திரும்பவும் மல்டிப்ளை பண்ணி அதனுடைய சம்மேஷன் கண்டுபிடிக்கணும். So you are getting the answer as 3 whole square. அப்போ இந்த வேல்யூவை
சப்ஸ்டியூட் பண்ணி இதெல்லாம் எல்சிஎம் எடுக்கிறது தெரியும் உனக்கு. ஸோ 0.56. நவ் சப்டிவிஷன் 3 f of x போன சம் மாதிரியே தான் இங்கே. ஆனால் டிஸ்க்ரீட் இல்லை. இது என்ன ஃபங்க்ஷன்? கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ ஏன்னா இங்கே ரேஞ்சாக இருக்குது, டிஸ்க்ரீட் வேல்யூவாக இல்லை. ரேஞ்ச் என்ன? 1 to 2, தென் 0 அதர்வைஸ். ஸோ லிமிட் 1 to 2 அதே தான், ஃபார்முலாலாம் அதே தான், எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் தான். டிஸ்க்ரீட்னா சம்மேஷன் வரும். தென் இதில் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கு இப்படி இன்டெக்ரல் போட்டுடணும். ஸோ எக்ஸ் இன்ட்டு இது ஃபார்முலாவில் வர்ற எக்ஸு, இது என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் எங்கே இருக்குது? கொஸ்டினில் இருக்குது. இந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். தென் 2 உள்ளே எடுத்துகிட்டு போய் ஆர்டினரியாக நம்ம இன்டெக்ரேட் பண்ணுவோம் இல்லையா, அதே ஸ்டெப்பு தான். ஒரு பவர் அதிகப்படுத்திக்குவோம் இல்லையா, எக்ஸ் பவர் n+1/n+1. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு கால்குலேஷன் தான். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். இந்த மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு போ. இங்கே வந்து எல்சிஎம் வந்து 3. அப்போது ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இல்லை பை 1ன்னு வச்சுட்டு 1 3ல் 3 டைம்ஸ் அப்படிங்கிறப்ப இன்ட்டு 3 12. ஸோ ஃபைனலாக 5/3. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு வேணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்ட் தென் எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட், இது எஃப் ஆஃப் எக்ஸ் கொஸ்டினில் இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டை 2வை உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர்டை உள்ளே எடுத்துகிட்டோம். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் 2x³ மைனஸ் 2x². பவர் ஒன்று இன்க்ரீஸ் ஆகுமா? ஸோ 4/4 இங்கே இன்க்ரீஸ் ஆகும். 3/3. சப்ஸ்டிடியூட் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். இதெல்லாம் கால்குலேஷன் தான். அப்படியே கால்குலேட் பண்ணிட்டே வா. எல்சிஎம் வந்து 6. ஸோ ஆன்சர் 17/6. இப்போ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு கண்டுபிடிச்சிட்டோம். வேரியன்ஸ் ஃபார்முலா என்ன? இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்டு. சப்ஸ்டிடியூட், சிம்பிளிஃபை, யூ ஆர் கெட்டிங் த ஆன்சர் as 1/18. நவ் சப்டிவிஷன் 4. ஒரே கொஸ்டினில் சப்டிவிஷன் 1லேருந்து 4 வரைக்கும் இருக்குது. ஸோ இங்கே இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். திஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார் எக்ஸ் கிரேட்டர் தேன் 0. கிரேட்டர் தேன் 0ங்கிறப்ப 0 to infinity அண்டு 0 அதர்வைஸ். 0 to infinity-ல இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ இருக்குது. தென் அதர்வைஸ் மற்றதுக்கெல்லாம் 0. ஸோ 0 to infinity அப்படின்னா இங்கிருந்து இது வரைக்கும் அந்த எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அதர்வைஸ் அப்படிங்கிறப்ப இந்த சைடு என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. நம்ம மைனஸு வந்தால் 0 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மீன் ஃபார்முலா இன்டெக்ரல் 0 to infinity எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ எக்ஸே தான். எஃப் ஆஃப் எக்ஸு கொஸ்டினில் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து நம்ம இன்டெக்ரல் -∞ to ∞, இங்கே மீன் கண்டுபிடிக்கிறப்போ எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிட்டு இந்த -∞ to 0 ப்ளஸ் 0 to ∞ எழுதணும். இதுதான் நம்ம சொல்லிட்டோம். இங்கே 0ன்னு வந்துடுச்சு. 0 அதர்வைஸ்ன்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த ஸ்டெப்பை எழுதாமல் டைரெக்டாக இப்படியே வந்துட்டோம். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அடுத்த சம் இருந்து வேணால் இந்த இ ஆஃப் எக்ஸு கண்டுபிடிக்கிறப்போ இன்டெக்ரல் -∞ to ∞ எழுதி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இதை 0ன்னு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணேன். பட் நீ எக்ஸாம்பிள் இது செஞ்சாலே போதும். ஸோ இங்கே வந்து ஆஃப் வெளியில் எடுத்துரு. இங்கே இது இருக்குது. இந்த மாதிரி எக்ஸு இ பவர் சம்திங் வர்றப்போ யூ ஆர் யூஸிங் காமா ஃபங்க்ஷன். காமா ஃபங்க்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா இங்கே எக்ஸ் வேல்யூ இப்படியும் எழுதிக்கலாம். எக்ஸ் பவர் n இ பவர் -ax இப்படியும் எழுதிக்கலாம். அப்போ இங்கே அந்த ஃபார்மில் இருக்குது. என்னங்கிற இடத்துல என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போ காமா ஃபங்க்ஷனோட ஃபார்முலா n ஃபேக்டோரியல் பை an+1 a பவர் n+1. n என்ன? 1. ஸோ 1 ஃபேக்டோரியல். ஏவோட வேல்யூ என்ன? இந்த மைனஸ் ஃபார்முலாலே வருது. அதனால் இந்த மைனஸை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இது ஆக்சுவலாக என்னது? மைனஸ் ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம். ஸோ இந்த ஆஃப் தான் ஏ. ஸோ இது ஜஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ ஏ வேல்யூ 2.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். சேம் மெத்தட் இங்கே சம்மேஷனுக்கு எப்படி வந்ததோ சம்மேஷனுக்கு நம்ம எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதோம். அடுத்தது இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த ஸ்டெப்பெல்லாம் போட்டோம்ல அதே தான் இங்கே இன்டெக்ரல் வருது, அவ்வளோதான். இதுவும் அப்படி தான் 0 to infinity எக்ஸ் ஸ்கொயர்டு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கொஸ்டினில் இருக்குது. ஸோ இங்கே இந்த ஆஃப் வந்து வெளியில் எடுத்துரு, எக்ஸ் ஸ்கொயர்டை எழுதி அப்புறம் இ பவர் மைனஸ் எக்ஸ்/2 இது காமா ஃபங்க்ஷன். ஏற்கனவே அந்த ஃபார்முலா மேலே சொல்லிட்டோம். n அப்படிங்கிற இடத்துல 2ன்னு இருக்குது, ஏங்கிற இடத்துல ஆஃபு. ஸோ n ஃபேக்டோரியல் அப்படின்னா 2 ஃபேக்டோரியல் தென் a பவர் n+1. அதுக்கப்புறம் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுறது தான். ஸோ இங்கே இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு வேரியன்ஸ் ஃபார்முலா என்ன? இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஸோ சப்ஸ்டியூட் த வேல்யூ அண்ட் த ஆன்சர் இஸ் 4. தேங்க்யூ. இதை தான் நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் பாரு. இப்போ ப்ரீவியஸாக சொன்னது தான் இங்கே சொல்லியிருக்கேன். மீன் வந்து -∞ to infinity எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஃபார் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அப்போ -∞ to 0 எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் 0 to infinity எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னு எழுதிட்டு இதுதான் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். இது என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த இன்டர்வலில் அவனே சொல்லிட்டான் 0 அதர்வைஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் சொல்லிட்டாங்க இல்லையா? பாரு இங்கே இருக்கு பாரு 0 அதர்வைஸ். ஸோ இங்கே 0க்கு கம்மியாக வரதில்ல 0 ஆயிரும். இங்கே இந்த வேல்யூ எழுதிட்டு நம்ம டைரெக்டாக வந்து இந்த ஸ்டெப்பே போட்டோம். நீ இப்படி ஸ்ப்ளிட் பண்ணியும் போட்டுக்கலாம். தேங்க்யூ.